இதுக்கு என்ன மாற்று வழி செய்யலாம், எங்க போய் முறையிடலாம், இப்படி யாரும் அதாவது உங்களுக்கு நடக்கும் சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ் நடந்துட்டுன்னு சொன்னா, உடனடியாக அந்த கிரெடிட் கார்டு ஓனர்ஷிப் அங்க கம்பெனிக்கு கால் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டை வந்து ப்ளாக் பண்ணுங்க. அதே நேரத்தில் நீங்க இந்த அமௌண்ட் எடுக்கல, நீங்க எங்க இருந்தீங்க, அதை வந்து உடனே இது பண்ணலாம். அவங்களும் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க. அதை வந்து நீங்க வந்து போலீஸுக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னு சொன்னா அந்த காசு வந்து கழிப்பட்டிருக்கு. அந்த காசு உங்களுக்கு திருப்பி வர்றதாலும் இன்னொரு இடத்துல யாரோ ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப உங்களோட கிரெடிட் கார்டை வச்சு ஒரு ஒரு விஷயங்கள் புக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு விஷயத்தை வாங்கியிருந்தாலோ அவங்க விற்பனை ஆயிட்டு அந்த சம்மந்தப்பட்டவருக்கு அந்த விஷயம் இப்போ கிடைச்சிட்டு இன்றைக்கு யாரோ ஒரு ஆள் வந்து இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு கூட எங்களோட காசு ரிட்டர்ன் வந்தாலும் ஆனால் சேல் பண்ணவங்களுக்கு வந்து அந்த காசு கிடைக்க போறது இல்லை. இப்போ அவங்க வந்து திருப்பி அந்த காசு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்றதுக்கு நீங்களும் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்க சொல்றது உண்மை, நீங்க உண்மையா எடுக்கலைன்றதையும் வந்து அத்தாட்சிப்படுத்தணும். ஏன்னு சொன்னா அதுல ஏதாவது ஃபேக்கா ஏதாவது பிடிபட்டாலும் உங்களுக்கு தான் அதனால வந்து பாதிப்புகள் வந்து உருவாகும். அதே நேரத்தில் வந்து இப்ப வேற ஏதாவது விஷயம் நடந்தா, இப்ப ஒரு சைபர் மோப்பிங் அப்படியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனடியாக போலீஸுக்கு சென்று நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்பதான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்கள் வந்து செய்யலாம். இல்லாட்டி நீங்க உங்களுக்கு வந்து ஹேக்கிங் ஆகி பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டுன்னு சொன்னா கூட உங்களோட டேட்டாக்கள் ஏதாவது களவு போனா உடனடியாக போலீஸ்கிட்ட போனா அவங்க வந்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த டேட்டா எங்க எங்க போயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குரிய முயற்சியில கொண்டு வருவாங்க. பல இடங்களில் இந்த பிரச்சனை நடக்குன்ட்டு நான் பல வீடியோக்களையும் போட்டிருக்கிறோம். இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சில பேர் கிரெடிட் எடுக்கணும். கிரெடிட் எடுத்தால் பேங்க் சில இருக்கும். உங்களோட பேங்க் கொண்டோ சரியில்லை, பழைய கொண்டோ புது கொண்டோ நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னால் சில பேர் எனக்கு அனுப்பிக்க கார்டு முன்பக்கம் பின்பக்கம் சேர்த்து அனுப்பிடும். அப்படிங்க அனுப்பக்கூடாது. அனுப்பலாம், என்னமான்னு சொன்னால் முன்பக்கம் உங்களோட பேர் இருக்கும், பின்பக்கம் அது சிகர்ஹைட் கோட்டுன்னு இருக்கும். எப்போ மட்டும் இந்த கார்டு குல்ட்டி அதோட இந்த 3 சிகரைட் கோட்டுன்னு இருக்கும். அதை எப்பயும் வெட்டி போட்டு இல்லைன்னா அதுக்கு மேலே ஒட்டி போட்டு அனுப்புறீங்க என்றால் அந்த நம்பர் இருந்தால் உங்களை கார்ட்டை வச்சு யாரும் எதுவும் செய்யக்கூடிய இருக்கு. நான் கூட அதில் அந்த கார்டு எடுத்து உங்களோட பேரை வச்சு ஆன்லைன்லாம் சாதனம் வாங்கிட்டு போகலாம். நான் பல பேருக்கு சொல்லியிருந்தேன், பல பேர் அதில் மாற்றி செய்திருந்தார்கள். இதையும் கவனம், நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சவையோ தெரியாதையோ இந்த கார்ட்டில் கொடுக்கும்போது தயவு செய்து பேங்காக இருந்தேன்னா இந்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் உங்கள் கார்டில் பின்னுக்குள்ளே இந்த 3 நம்பர் உங்களுக்கு முக்கியமானது. அதை தயவு செய்து இப்படியான விடயங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்காங்க. அந்த நம்பரை வச்சு எது செய்யக்கூடியா இருக்கு. இப்படியான விடயங்களிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சோ இல்லாட்டி ஒரு எஸ்எம்எஸ் வருது, நீங்க அதை எதிர்பாராத ஒரு இமெயில், இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த கூடுதலாக அந்த இமெயிலில் அட்ரஸ் பிள்ளையா இருக்கலாம், இல்லாட்டி அந்த டைட்டில் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் வார மாதிரி ஏதாவது வந்தால் அந்த லிங்கில் போய் தயவு செய்து கிளிக் பண்ணிடுறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அதை கிளிக் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. எதுக்குன்னு 1க்கு 2 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி கூட கேட்கலாம். இப்படி நீங்களா இமெயில் போட்டு இல்லை நீங்களா எஸ்எம்எஸ் எனக்கு அவங்க இல்லையான்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சேஃப்டி. நீங்கள் அவசரத்தில் அலட்சியத்தில் வந்து இல்லை அவசரத்தில் வந்து நீங்கள் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் பாதிப்பு உங்களுக்கு தான் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ அண்ணா முதல் சொன்ன மாதிரி இந்த பேங்க் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது வந்து 2-3 விதமான வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். 2 வெரிஃபிகேஷன் எனக்கு இப்போ ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் இஷ்யூ பண்ணுனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் அதை அப்ரூவல் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த 3D செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லி இருக்குது, அது உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். இல்லாட்டி எஸ்எம்எஸோ இமெயிலோ நீங்கள் இப்போ ஸ்டேத்துக்கு பண்ணால் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து போக முடியும். அதில் செஞ்சு வைங்க. உங்களுக்கு அது டைம் எடுக்குது, அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கார்டுகளை வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறதுக்குரிய வசதியில் நீங்களே உருவாக்குறீங்க. அப்போ அப்படியான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்கி வைங்க. கூடுதலான கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு வந்து அப்படியான ரெண்டு செக்யூரிட்டி இல்லாட்டி 3 செக்யூரிட்டி கூடி இப்போ வந்து வச்சிருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க. அந்த 2 ஃபேக்டர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம். அது எப்படி எங்கே போய் நீங்கள் செய்கிறன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வைங்க. வைக்கும் பொழுது உங்களுக்கு இப்படியான விஷயம் இருக்க அதில் வேறு இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு ஒரு ஆன்லைனில் சாமான் வாங்குறீங்க, அந்த மாதிரி டிக்கெட் வாங்க வேலை விழும். டிக்கெட்டுக்கு என்ன சிகரெட் கோட்டு அதை நீங்கள் 2 தரம் கொடுத்தால் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படியான கோட்டை எங்கே எப்படி செய்கிறன்றையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். அதே நேரத்தில் உங்களோட பாஸ்போர்ட்டு
கூடுதலான ஆட்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து அவன் பிறந்த டேட்டுகள் இல்லாட்டி அவன் பேருகள் பிள்ளைகள பேருகள் ஈஸியான பாஸ்வேர்டு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு ஹேக் பண்றவன் வந்து எப்பயும் உங்களோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கிறவன் வந்து எப்பயும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்து பார்க்க அதுல ஏதாவது ஒரு நம்பர் சிக்கிக்கிச்சுன்னு சொன்னா ஈஸியா உங்களோட இதை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் எப்பயும் வந்து அந்த 8 நம்பர்ஸ் உள்ளது ஒரு பெரிய எழுத்து மற்ற வந்து 8 எழுத்து இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு வேற ஒரு குறிக்கோள் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆக்குறீங்கோ அவ்வளவுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அது நார்மலா வந்து நீங்க ஒரு பாஸ்போர்ட் வைக்கக்கே அவங்களே காட்டுவாங்க. இது லைட்டா இருக்கா, மிட்டலா இருக்கா, ஸ்வேரா இருக்கா, இது கிரீன்ல நிக்குதா, ரெட்ல இருக்குதான்னு. அப்ப கிரீன் வரும் வரைக்கும் அது இப்படி ஒரு உங்களுக்கு பதிவான ஒரு பாஸ்போர்ட்டை வந்து வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்துல வந்து கனவேறு ஒரு இன்னொரு பிள்ளைன்னு சொன்னா கிரெடிட் கார்டு வச்சிருப்பினும் அந்த கிரெடிட் கார்டுக்கு பின்னாலே அவன் இந்த பின்கோடை ஒட்டி வச்சிருப்பினும் பேங்க் கார்டுக்கு பின்னாலே பின்கோட்டை ஒட்டி வச்சிருப்பினும் பேஸுக்குள்ளே இருக்கிற பின் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சிங்கன்னு சொன்னா உங்களோட பேஸ் ஒழிஞ்சு போனா உங்களோட கார்டோட சேர்ந்து உங்களோட பின் நம்பர் எல்லாம் தான் சேர்ந்து போகுது. அப்படியான விஷயத்தில் வந்து தவிர்த்து கொடுங்க. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். உண்மையான விடயம் சில வேளையில் பார்த்தீங்கன்றால் எனக்கே வந்திருக்குது. உங்களோட பாஸ்போர்ட் வேலிட் முடிஞ்சுது. அப்போ இதற்காக கிளிக் பண்ணுங்க ஏன்னா உள்ளே போனீங்கன்னா அது அப்படியே டேட்டெல்லாம் கொடுத்துட்டு வேற உங்களோட பாஸ்போர்ட்டுமே இல்லாமல் போகிற அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்குன்னா உங்களோட பாஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும் அது இப்போ முடியுது. இப்படியா விஷயம் உங்களோட பேங்க் கார்டு வந்து வேலிட் முடிஞ்சது. இப்படி பல விடயங்களை வந்து உங்களுக்கு இமெயில் எஸ்எம்எஸ் இப்படிலாம் போடுவார்கள், தெளிவாடிப்பார்கள். ஒன்றை மறந்துட்டாங்க. போலீஸ் சரி வேறு இப்போ பேங்க்கும் சரி உங்களுக்கு தெளிவாடிக்க மாட்டார்கள். கண்டிப்பாக உங்களோட கடிதம் கொண்டு போடுவார்கள். இத்தனை மணிக்கு இந்த டைமில் இந்த மணி உங்களால் வர முடியுமா, டைமில் மாற்ற முடியுமா நீங்கள் எடுத்து கதைக்கலாம். இப்படியான விடயங்கள் வேற நீங்கள் எடுத்து கதைக்கலாம். அது வந்து ரொம்பலாம் ஒரு விஷயம். எனக்கும் பல விடயங்கள் நடந்திருக்கு. எந்த பாஸ்போர்ட் முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு வந்து போட்டிருந்தேன். நான் அப்படியே அவரையே வந்து பிளாக் பண்ண முடியுதுன்னா பாஸ்போர்ட் முடிஞ்சு எனக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு அந்த பாஸ்போர்ட் இருக்குது என்ன புதுசாக முடியும். இப்படி சனங்களை ஏமாற்றுவதற்கான இப்போ கேட்கறது வந்து கணக்கு இருக்கிறார்கள். அவை மிக கவனமாக உங்களுடைய டாக்குமெண்ட்கள் உங்களுடைய சொந்த இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கடிக்காட்டு வர விடயங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது உங்களுக்கு உண்மையிலேயே மிக ஒரு நல்ல விடயம். இதை வந்து இப்படியா இது வந்து கட்டுப்படுத்துக்கு என்ன செய்யலாம்? சில பேர் சொல்லுங்க, சில பேர் வந்து எக்ஸ் சிவரங்கள் வேற இன்சூரன்ஸ் இதுக்காக சொல்கிறாங்க. அதை செய்தால் இதுக்கு பயன்படுமா? அதாவது இதுக்கு 2 விதமான இன்சூரன்ஸ்கள் இருக்குது. செய்யக்கூடிய விதமான இன்சூரன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரெக்ஷூட்ஸ், மற்றது வந்து சைபர் ரெக்ஷூட்ஸ் இருக்குது, மற்றது சைபர் versicherungsன்னு சொல்லியும் இருக்குது. அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா அதுலயும் நாங்க எப்பயும் இன்சூரன்ஸ் விஷயத்த எப்பயும் சொல்ற விடயம் தான் அந்த இன்சூரன்ஸுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது, அதுக்கு நீங்க என்ன விலை கட்டுறீங்க, அதை வந்து கவனிப்பா பார்க்கணும். அதுல போட்டிருப்பாங்க சில நேரத்துல உங்களுக்கு கிரெடிட் கார்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள கவர் ஆயிருக்கு, இல்லாட்டி சைபர் மோப்பிங் உங்களை அனுமதி இல்லாம உங்களோட போட்டோக்களை ஷேர் பண்றதோ இல்லாட்டி உங்களை வந்து ஒரு இன்டர்நெட்ல அவமானப்படுத்துறதோ அதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்க ஒரு கேஸ் போட்டா கூடுதலா வந்து இப்ப நீங்க வந்து நஷ்ட ஈடு வழங்கலாம். மன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நீங்க நஷ்ட ஈடு வாங்கலாம். விளங்கிக்க அது கோர்ட்ஸ்ன்னு போய்க்க அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரூட்ஸ் தேவை. இன்றைக்கு உங்களுக்கு லோயர் வச்சு அவங்க வந்து உங்களுக்கு வாதாடி அதுக்குரிய உரிமைகளை பெற்று தரதுக்கு இன்றைக்கு அந்த ஒரு விதமான. அதே நேரத்தில் வந்து நீங்க ஒரு சைபர் கிரைம்ல வந்து நீங்க காசோ பணமோ இல்லாட்டி பொருளோ இழக்கிறீங்கன்னு சொல்லிக்க அதை நீங்க திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ சில நேரங்கள்ல அந்த கிரெடிட் கார்டு இப்போ அண்ணாமோசன் ஒரு கேஸ்ல மாதிரி நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க, அவங்க பேங்க் வந்து பொறுப்பெடுக்க மாட்டாங்க. நீங்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து செஞ்சிட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் மூலம் அந்த காசுகளை திருப்பி பெற்றுக் கொடுறதுக்கும் வந்து இன்சூரன்ஸ்கள் இருக்கு. அதுல முக்கியம் வந்து நீங்க சேவைக்கு அதுல என்னென்ன இருக்குது, என்ன அமௌண்ட்டுக்கு செஞ்சிருக்கிறீங்க, அதுல வந்து வடிவா பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தபடியே நான் பல பேரிடம் கேட்டிருந்தார்கள். சில பேர் வந்து கவுன்சில் ஆஃபீஸ் கொண்டு செய்யணும். அதாவது வீடு வாங்கினா அல்லது ஒரு புது வீட்டுக்கு போனால் அந்த இன்சூரன்ஸ் செய்திருப்பினும் பார்த்தா அதில் வந்து சில வேலை தெரியும் எங்கள் ஆக்கள் நகை பணங்களை வீட்டை வச்சுக்கிறது. அப்போ அதுலேயும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்காக பல பேர் அதை சொல்லியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் நகைக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ தொகைன்னு இருக்கு, அது எவ்வளோ தொகைன்னு மக்களுக்கு விளக்கப்படுத்த முடியுமா? அதாவது வந்து திருட்டு என்று சொல்றது வந்து அந்த ஹவுஸ் ராத் இன்சூரன்ஸ்ல வந்து டீப் ஸ்டால் திருட்டு வீட்டுக்குள்ள போற திருட்டுக்கும் வீட்டுக்கு வெளியால போற திருட்டுக்கும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு குறைய அமௌண்ட் தான். வீட்டுக்கு வெளியால போற இன்சூரன்ஸ் வந்து கூடுதலா 2000 ஃப்ராங்க் தான் கேஷுவலா வந்து சேருது. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்து நீங்க வீட்டு இன்சூரன்ஸ் செஞ்சு வச்சிருப்பீங்க தானே. இப்போ வீட்டு இன்சூரன்ஸ் உங்களோட வீட்டின் அளவு என்ன, 4.5 சிம்மரா 3 சிம்மர் வீடு என்று சொன்னா அதில் போட்டிருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க.
அதில் போட்டிருக்கும் வெட்சாகன், அது வெட்சாகனுக்குள்ள நீங்கள் ஸ்முக் அதில் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தால் மட்டும் அதுக்கு 3000மோ 5000மோ ஒரு லிமிட்டடான விஷயம் தான் அதுக்குள்ள வந்து அடங்குதுன்னு சொன்னால் ஒரு கொமனான இதுதான் அது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ தங்கத்தை வீட்டை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி வேற விலைமதிப்பான பொருட்கள் எக்ஸ்பிளிட்டாக நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோலெக்ஸ் மணிக்கூடு வச்சிருக்கிறீங்க 15000 ஃப்ராங்க் மதிப்பான மணிக்கூடுன்னு சொன்னால் அது வந்து நோபல் மணிக்கூடு இன்சூரன்ஸுக்கு வந்து அது அடங்காது. அது வந்து விலை கூடுன இதன்றைக்கு அதை நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதை நீங்கள் செஞ்சு வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சிருக்கும் போது அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த வீட்டில் வச்சிருக்கவங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் எப்படியும் பேங்க்ல ஒரு லோக்கர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதிலே வந்து சேஃப்டி பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் வந்து காசுல மிச்சம் பிடிக்க போறீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு வழி. ஆனால் உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு கூட இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹவுஸ் ராத் இன்சூரன்ஸ் செய்ய என்ன செய்றீங்க, எதுக்கு என்ன செய்யணும்ன்ற அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் செய்கிறவங்களோட வந்து ஓப்பனாக கதைச்சு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் என்ன வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னா நம்பிக்கையான இடத்துல மட்டும்தான் உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே. என்னென்னு சொன்னால் இது வந்து பல இடங்களில் பல பேர் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் வீட்டுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நகை களவு போச்சுது அப்படியா அப்படிங்க நடந்துட்டு. இதை விட இன்னொரு பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்து எங்களுடைய தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களும் அவரோடு சேர்ந்து இப்படியான வீடு உடைத்த போன்ற களவுகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே வந்து நீங்கள் உங்கள் பொருளை அவர் சொன்னது போல நீங்கள் பேங்க் வழியை லோக்கர் எடுத்து அதுக்குள்ள வைக்கிறது உங்களுக்கு எப்பவும் நன்மை பயக்கும் என்று சொன்னால் இது பல இடங்கள் நடக்கின்ற பிரச்சனை. நான் பார்த்துருந்தேன், லண்டனில் ஒரு இடங்களில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, பல பேர் பிடித்திருக்கார்கள். ஆகவே இப்படியான இடங்களை நீங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக இல்லாட்டி பேங்க் வழியாக லோக்கர் எடுத்து வைப்பது நல்ல. என்றால் சில இடங்களில் நான் பார்த்துருந்தேன், வீட்டிலேயே நண்பர்களை கூப்பிட்டு வந்து பாட்டியை சொல்லிட்டு குடிபோதையில் கூட உளறி அந்த குடிபோதை முடிந்த பின்பு பாட்டிலாம் முடிந்த பிறகு அவர் நீங்கள் எல்லா நேரங்களிலும் இந்த நகைகளெல்லாம் களவோட விலைகள் இங்கே நடந்திருக்கின்றது. நீங்கள் பல இடங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதுக்கு காரணம் நீங்கள் தான். என்றால் குடிபோதையில் நான் அங்கே நான் வச்சுக்கிறேன், அங்கே நான் வச்சுக்க இப்படியான பிரச்சனை இங்கே இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நகைக்குரிய ரிசீட்டுகளை வந்து பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். அது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் பிரச்சனைன்னு சொன்னா அந்த ரிசீட் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நீங்க கிளைம் பண்ணி கொள்ளலாம். நீங்க சொல்லலாத என் வீட்டுல 50 பவுன் நகை இருந்தது, ஆனா ஒரு விதமான ரிசீட் இல்லைன்னு சொன்னா இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்க வீட்டு இன்சூரன்ஸ் காசு இன்சூரன்ஸை மிச்சம் பிடிக்கிறதுக்காக வீட்டு இன்சூரன்ஸ் வந்து நீங்க குறையாக செஞ்சிருந்தா அதுவும் வந்து அவங்க கண்டுபிடித்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட வீட்டுல இவ்வளவு பெருமதியான விஷயங்கள் இருக்கு, அந்த நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து குறையான இதுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு கூட அவங்க வந்து மைனஸ் பண்ணி நீங்க தர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து கழிவு கூடி வரலாம்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய அமௌண்ட் விட நீங்க குறைவாக செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பெனால்ட்டி மாதிரி அவங்க வந்து ஒரு கழிப்பு பணம் வந்து கழித்துக் கொள்ளக்கூடிய இது சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கிறது. தொடர்ந்து இப்படியான முக்கியமான மக்களுக்கு பிரயோசனமான விடயங்களை கொண்டு வரதான் எங்களோட ஃபுல் முயற்சியை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கும் இந்த வீடியோ பிரயோசனப்படும்னு சொன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க நினைப்பது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த டாபிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு, உங்களுக்கும் ஏதாவது இப்படியான விஷயங்கள் நடந்திருக்குதா அதில் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வாசிக்க மற்றவங்களும் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க இன்னொரு பிரச்சனையை நாங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இதை இப்படி நாங்கள் நடத்துறதை கொண்டு வர விஷயத்தை தெரியாதவர்களுக்கு எங்களோட ப்ரொஃபைலை வந்து தொடர்ந்து கொடுத்து அவையிலையும் ஃபாலோ பண்ண வைக்குங்க. அப்பதான் நாங்களும் வளர முடியும். உங்களுக்கு இன்னும் மேலதிகமாக இப்படியான பிரயோசனமான தகவல்களை வந்து கொண்டு அடைய முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.